ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிற விஷயத்தை கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நடந்துச்சு அது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொன்னேன் சார். கரெக்டாக மெயின் பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்க. கரெக்டாக அவங்களுக்கு தண்டை போய் கை கட்டி நிற்க கூடாதுன்னா உங்கள் பேரில் ஒரு இன்சூரன்ஸை போடுங்க. அப்படி சொல்லும்போது கரெக்டாக தான் யோசிக்கிறேன். ஒரு 2 பேர்கிட்ட அது ஞாபகம் வச்சு செஞ்சுட்டு ரிசல்ட் வரும்போது தான் அதுக்கு ரிசல்ட் வரும். நம்ம வாழ்க்கையை ஒரு விஷயம் மாற்ற போதுன்னா அதை நம்ம மறக்கக்கூடாதுல்ல சார். நீங்கள் பழைய ஒரு வாழ்க்கையை மாற்றுறவங்க, அதனால அது தெரியாது. அதனால உங்களுக்கு அப்படி யார் யார் என்னவோ சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே ரைட். இது மூலமாக என்ன தெரிய வரும் மக்களுக்கு? நம்ம எப்போதையும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கோம் அந்த மாதிரி தெரிய வரும். வேற என்ன தெரிய வரும்? நீங்கள் அந்த வீடியோ போட்டிங்க அப்படின்னா என்ன தெரிய வரும்? சில பேருக்கு என்ன தெரிய வரும்னா இவன் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கான், இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கான், அந்த மாதிரி தெரிய வரும். ரெண்டாவது யாருக்காவது இதே மாதிரி கடன் இருக்குது இல்லை நாளைக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்களா, அவங்க இந்த வீடியோ பார்த்து என்ன நினைப்பாங்க? சரி ஓகே இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு தெரியலையே கேட்போன்ட்டு அந்த மாதிரி கேட்பேன். முடிஞ்சு வச்சா எனக்கு எவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் இருக்குது எடுத்துக்கிறது. ஏன்னா இப்போ சொல்கிறவனும் உண்மையாக இருக்க மாட்டான், கேட்குறவனும் உண்மையாக இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒருத்தன் நல்லது பண்ணால் இன்னொருத்தன் 10 பேர் கெட்டது பண்ணிடான். அப்போ 10 பேர் தான் நம்புவாங்க, ஒருத்தனை நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு இப்போ இருக்க நிலைமையில் அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப குறைல. அப்படியே ஆட்கள் இருந்தாலும் சரி பிறகு ஏதாவது ஒரு பூகம்பத்தை தூக்கி போடுவாங்க. ஓ இதுக்கு தான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சேர மாட்டேங்காங்க. ஏன் சேரணும் உனக்கு? நீ எனக்கு கடன் இருக்கலாம், கடன் இருக்குது உடனே சேர்ந்துடணுமா? எல்லோரும் அப்படியே இருக்காங்க. அடுத்தவங்க கடனை சரி பண்ணுவோம், நம்ம போய் அவன்ட்டு சேர்ந்துருது அப்படின்னு யார் வருவா? அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன சரிப்படும் அதான் நினைப்பாங்க. இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. 2 லட்சம் கடன் இருக்கா, உள்ள அவன் கடன் சரியாயிருந்தா உள்ளே வந்தானே சரியாயிருமா? அவன் மனசு வச்சா தானே அது சரியாகும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு டேட்டு சொன்னாங்க, அந்த டேட்டில் வேலை நடக்கவே இல்லை. டேட்டு முடிஞ்சு போய் கேட்க, ஆமாம் அது வேற ஒரு தரத்தில் வந்து ஆனால் பாரதேசிய சொல்லவே இல்லை அப்படின்னு. இந்த தடவை நான் ஸ்டார்டிங்லேருந்து 5 நாளைக்கு முன்னாடி விரட்ட ஆரம்பிச்சிடும். என்னாச்சு அப்படின்னு. அப்படி நம்மளை சுற்றி இருக்க எல்லோரும் இப்படி தப்பாக நித்தியா சொல்லுவாங்க, முட்டைத்தனம் சொல்லுவாங்க, ஒன்றும் புரியாமல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை நம்பிடவே கூடாது. எப்பவுமே எங்கே யார் எந்த சைன இடத்துல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக கூட இதை பண்ணி விடலாம். இப்படி சிலவங்க நம்பிக்கை வந்துச்சுன்னா அவங்களெல்லாம் சந்தேகம் பண்ண தேவை இருக்காது. பட் எப்பவுமே ஒரு சின்ன இது இருந்துட்டு இருக்கு. எப்படி வாழணும்னு நம்ம முடிவு பண்ணிடணும். அதில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ கண்டுபிடிக்கணும், அப்புறம் வாழணும். இப்போ இப்படி வாழக்கூடாது, எனக்கு இப்படி தான் வாழணும். இப்போ ஒரு வேலை செஞ்சால் கூட நான் இப்படி தான் வேலை செய்வேன். நான் சும்மா சொதக்க வேலை செய்ய மாட்டேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்னா அப்படி செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ இப்படி போன தடவை சொல்லி அந்த வேலை நடக்கலை உடனே சரி இதே அப்படி தான் சரி விடு அப்படின்னு போயிடலாம். நான் போகலை, அடுத்தா சொல்லு நீ அப்படின்னு திரும்ப ஃபோன் அடித்து திரும்ப கன்ஃபார்ம் பண்ணி திரும்ப பேசினாங்க. நம்மளுக்கு சரியான ஆட்கள் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்க கூடயே வச்சுக்கணும், அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணணும். தப்பான ஆட்கள்கிட்ட போய் உட்காந்துட்டு ஐயோ அவன் அப்படி சொல்லலாம், இவன் இப்படி சொல்லலாம், நம்மளை வேண்டாம்னு சொல்லலாம். அது நான் எம்எம்ஜிக்குள்ளே வந்தோடனே அதை நான் முடிவு பண்ணிட்டேன் சார். அதெல்லாம் நான் ஒதுக்கிட்டேன், நம்பி இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சார் இவ்வளோ சொல்கிறாப்புல அந்த மக்கள் தான் நம்ம 2 வகை மக்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரிச்சாச்சு. நீ அப்படியே ஒரு காலத்துக்கு சொல்லிட்டே இரு. என் கூட தான் இருக்காங்க, என் ஃப்ரெண்டு தான், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தான். இது வரைக்கும் என்னை நம்பலை, நீ அப்படி நம்பாமே இரு. அவன் கூலிக்கு போயிட்டு தான் இருக்காப்புல. நான் அன்றைக்கி சொன்ன ஐடியா நீ எடுத்திருந்தேன், இன்றைக்கி நீ என்ன மாதிரி ஒரு அளவு இருந்திருப்ப. அப்போ நீ ஏனோ தானே இருக்கும்போது நீ நான் ஏன் உன்னையே மாற்றினேன். பேருக்கு ஒரு டச்சிங் வச்சுக்கணும், எனக்காவது வேலைகள் இருக்கு, அது இருக்குது. மற்றபடி அவங்க பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம நம்ப மாட்டேங்கான இப்படி பண்ணுதானே, நம்மளை கிண்டல் பண்ணதானே, கேள்வி பண்ண எப்படி இருக்குன்னு வேறு ஆளை விடு சாமி அப்படி தெளிவு இருக்கணும். இப்போ 2 பேர்கிட்ட பேசினா ஓ இவனுக்கு நம்ம செட் ஆகாது, சரி ஓகே டாட்டா பாய் அப்படி சொல்லி கிளப்பிடணும். உடனே அவங்க கூட கிடந்து மாரடிச்சுட்டு புரிய வச்சுக்கிட்டு அது நமக்கு தேவையில்லை. அவன் மொழியில் கண்டுபிடிச்சோன்னா சரி இவனுக்கு நம்ம பிடிக்கல, வேறு எதாவது திங்க் பண்ணதான் அப்படின்னு ஒரே ஒரு பிஹேவியர், ஒரே ஒரு விஷயம் சொல்லலை, ஒரே ஒரு விஷயம் செய்யலைன்னா அங்கேயே டாட்டா கட்ட அனுப்பணும்.